லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ரெசிபியோட தான் வந்திருக்கேன். கேப்சிகம் ரைஸ் கண்டிப்பா சேவ் பண்ணி வச்சுட்டு நாளைக்கு உங்க வீட்டில் ட்ரை பண்ணுங்க. இன்னைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ், நாளைக்கு என்ன லஞ்ச் பாக்ஸ் நினைக்கிறீங்களா? அப்ப கண்டிப்பா என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கேப்சிகம் ரைஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு கடாய் சூடானதும் கடாயில எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடாக விட்டுலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்து வெடிக்க விட்டுலாம். கடுகு வெடிச்சு வர ஸ்டேஜ்ல சின்ன சீரகம் போட்டு சீரகமும் வெடிச்சு வர விட்டுலாம். சீரகம் வெடிச்சு வந்ததும் 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை பொடியா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வெங்காயத்தோட சேர்ந்து அந்த இஞ்சி பூண்டோட ராஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி அண்ட் வெங்காயம் வதங்கி வந்ததும் கேப்சிகமா குட்டி குட்டியா கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். கேப்சிகம் நல்லா வதங்கி வந்ததும் 1 ஸ்பூன் அளவு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 இனுக்கு கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல போட்டு மிளகாத்தூளோட அந்த ராஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் இது கூடவே வேக வச்சு ஆற வச்சிருக்க பாஸ்மதி ரைஸ் இது கூட சேர்த்துக்கலாம். நார்மல் ரைஸ் இருந்தால் நீங்க நார்மல் ரைஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்து இறக்கிட்டோம்னா செம்ம டேஸ்டான கேப்சிகம் ரைஸ் ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேவ் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க கியூட்டிஸ், அல்ட்டியா இருக்கும். மறக்காம அந்த ஃபாலோ பட்டனை தட்டி விட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.